வணக்கம். இன்னைக்கு இந்த வேசோமேட்டெக் இசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் காணொலியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது உங்களை யாராவது பார்த்து உங்களுக்கு எத்தனை இதயம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இமீடியட்டாக எனக்கு ஒரு இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 2 இதயம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு 3 இதயங்கள் இருக்குது. இப்போ இது எப்படி சொல்கிறதுன்னா, உங்களோட முதல் இதயன்றது எல்லாருக்குமே தெரியும், உங்களோட செஸ்ட்ல இருக்கு. இந்த இதயம் நீங்க பிறந்ததிலிருந்து சாகும் வரை பம்ப் செய்து கொண்டே இருக்கு. ஸோ இந்த இதயத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே பம்பிங் தான். அப்போ இந்த பம்ப் ஹைலி எஃபிஷியண்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த பம்ப் ரத்தத்தை பம்ப் செய்து நம்ம உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் ரத்தத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பம்ப் 100% எஃபிஷியண்டான பம்பா தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. இந்த பம்போட எஃபிஷியன்சி 50 to 70% தான் நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா இந்த பம்புக்கு சில நேரம் இந்த மாரடைப்பு ஏற்பட்டால், அதாவது நம்ம இது 1வது இதயத்துக்கு முக்கியமான நோய் அப்படின்னு பண்ணீங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதல், அதனால அந்த இதய தசைகளுக்கு ரத்தம் போகாமல் இருத்தல், அதன் மூலம் அந்த மசில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்ட்டோட பம்பிங் எஃபிகசி இன்னும் குறையும். முன்னமே 50 to 70% தான் நார்மல் சொல்லும் போது ஒரு மாரடைப்பு வந்த பிறகு அது இன்றும் குறைந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது உடனே ஒருவர் ரொம்ப சிக்காயிடுவாரான்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரொட்டீனா கிளினிக்ல பார்க்கிறோம், நிறைய பேருக்கு மாரடைப்பு வருகிறது, அந்த தசைகள் செயலிழக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி நடக்க முடியும், மாடிப்படி ஏற முடியும், எல்லா வேலைகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, அதற்கு காரணம் மற்ற 2 இதயங்களும் இன்னும் இயங்கிக் கொண்டுதானே இருக்கின்றது. அதனால அவங்கள நல்லபடியாக அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியை செய்து கொள்ள முடியும். அப்போ இந்த முதல் ஹார்ட்டுக்கு ஏதாவது தசைகள் டேமேஜ் ஆயிடுச்சு, ரத்த ஓட்டம் குறைவா இருந்தா என்ன சிகிச்சை அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல்ல சிகிச்சைன்னு சொன்னாலே ரெகுலர் வாக்கிங் தான். இந்த வாக்கிங் செய்வதன் மூலம் ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அதிகப்படுத்த முடியும். ஆனால் வாக்கிங்கே பண்ண முடியாது, வலி அதிகமாக விட்டது, மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னா சர்ஜரி இருக்கு. அதாவது ஒரு ஆஞ்சியோகிராம் செய்து கொண்டு ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்வது இந்த முதல் இதயத்துக்கு மட்டுமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். அப்போ இந்த 2வது இதயம் எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா, உங்கள் கால் பகுதியில் இருக்கு. இந்த கால் தசைகள், அதாவது காஃப் மசில்னு சொல்லுவோம். இது ஒரு நார்மல் பர்சன் ஒரு எக்ஸசைஸ் செய்யணும்னு கூட தேவையில்லை. ரெகுலர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. வீட்டுக்குள்ள நடக்கணும், வெளியே போகணும், ஒரு ஆபீஸுக்கு போறோம், மாடிப்படி ஏறுறோம், இந்த மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டி செய்து கொள்ளும் பொழுதே அந்த தசைகள் ஒரு இருதயம் மாதிரி பம்ப் செய்து அந்த ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறது. அப்படி செய்யும் பொழுது இதயம் ரொம்ப ஃபங்க்ஷன் செய்ய தேவையில்லை. ஏன்னா அந்த ரிவர்ஸ் பிளட் ஃப்ளோ உங்க கால் பம்பின் மூலமே அதற்கு கிடைத்து விடுகிறது. அப்போ இந்த காஃப் பம்பும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிறந்த முறை, சிறந்த சிகிச்சை என்றால் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்து கொள்ள வேண்டியதுதான். அதே நேரத்தில் அந்த எக்ஸசைஸ் செய்யாமல் அந்த காஃப் மசில் பழுதடைந்து விட்டால், அப்போ யூசுவலா இது யாருக்கு வரும்னா, ஒரு 65 வயதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அந்த காஃப் மசில் அந்த தன்மையை இழந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே இடத்துல ஒரு கார்ல ரொம்ப நேரம் போனாங்க, பஸ்ல ஒரு 2 மணி நேரம் போனாங்கன்னாலே காலில் வீக்கம் வந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அது பம்ப் செய்து அந்த ரத்தத்தை மேலே செலுத்த முடியவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போ இந்த காஃப் மசிலை ஹெல்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எந்த சிகிச்சை முறையும் கிடையாது. ரெகுலர் எக்ஸசைஸை தவிர வேற எந்த சிகிச்சையும் இப்பொழுது கிடையாது. அப்போ காஃப் மசில்ஸையும் நீங்கள் நன்றாக ஹெல்த்தியாக வைத்துக் கொண்டால் இப்போ 2 ஹார்ட் முடிந்துவிடும். 3வது இருதயம் என்றால் இது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த 2 இதயங்களையும் சேர்த்து வைத்தால் கூட இந்த 3வது இதயம் 50 விழுக்காடு, அதாவது முதல் இதயமும் உங்க 2வது இதயமும் 50 விழுக்காடுகள் என்றால் இந்த 3வது இதயம் 50 விழுக்காடு அதோட ஃபங்க்ஷன் மூலம் தான் உங்களோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் டிட்டர்மின் செய்யப்படுகிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3வது இதயம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 3வது இதயத்துக்கு ரத்த குழாய்கள், இந்த ரத்த குழாய்கள் தான் 3வது இதயம் சொல்லுவோம். இந்த ரத்த குழாய்கள் ரத்தத்தை எல்லா இடத்தும் எடுத்து செல்வதற்கு மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை உள்ளது. அந்த தன்மை என்னன்றா விரிந்து சுருங்குவது. இப்போ இருதயம் சொன்னாலே விரிந்து சுருங்குவது தானே, அத மாதிரி இந்த ரத்த குழாயும் விரிந்து சுருங்குவதற்கான ஒரு தன்மையை அதுக்கு இருக்கு. அதைத்தான் ஹெல்த்தி பிளட் வெசல்னு சொல்லுவோம். இந்த பிளட் வெசல்ன்றது ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டர் இல்ல, நம்ம உடல் முழுவதும் சின்ன சின்ன வெசல்களை சேர்த்து வைத்தால் 1,00,000 கிலோமீட்டர் அளவு தூரத்திற்கு இந்த ரத்த குழாய்கள், இந்த ரத்த குழாய்கள் உங்க இருதயம் பம்ப் செய்யும் பொழுது, நார்மலான இருதயம் பம்ப் செய்தாலோ பழுதடைந்த இருதயம் பம்ப் செய்தாலோ அந்த ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாணங்களுக்கு, இந்த ரத்த குழாய்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, இந்த ரத்த குழாய்களும் விரிந்து சுருங்குகிறது. அப்படி விரிந்து சுருங்கும் பொழுது அதுவும் ஒரு பம்ப் ஆகி அந்த ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்கிறது. இதை எல்லா பேஷண்ட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
இந்த இரத்த குழாய்களை, உங்க உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாய்களை வந்து ஒரு ஹெல்த்தியாக வைத்து கொண்டாலே உங்கள் இருதயமும் உங்க இரண்டாவது இருதயமும் பழுதடைந்தால் கூட இந்த இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கும் பொழுது உங்கள் ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்ல முடியும். அப்போ இதை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால், உங்களோட கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம நிறைய சொல்லுவோம். உங்களோட சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், இவை அனைத்தும் வந்து இந்த வெசல்ஸோட தன்மையை வந்து இழக்க வைக்கிறது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் என்ன செய்யும்னா, நாளடைவில் வந்து இந்த இரத்த குழாய்களை வந்து அந்த விரிதல் சுருங்குதல் இல்லாமல் ஸ்டிஃப் ஆகி விடுகிறது. அப்படி ஸ்டிஃப் ஆன பிறகு அந்த இரத்த ஓட்டத்தை இந்த இரத்த குழாய்களால் எடுத்து செல்ல முடிவதில்லை. அந்த நிலைமைக்கு ஒருவர் வரும்பொழுதுதான் மூச்சு வாங்குவது அதிகமாகிறது, நெஞ்சு வலி அதிகமாகிறது. சோ இந்த மூன்றாவது இதயத்தை பற்றி நிறைய மருத்துவர்கள் பேஷண்ட்டுக்கு சொல்வதே இல்லை. ஏனென்றால் அதற்கான சிகிச்சை முறை என்பது மிகவும் எளியதானது. மூன்றாவது இருதயத்துக்கு சிகிச்சை என்று சொன்னாலும் அதற்கும் எக்ஸசைஸ் தான். உங்க முதல் இதயம், இரண்டாவது இதயம், மூன்றாவது இதயம் மூன்றுக்கும் மிக எளிதாக கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை என்றால் அது வந்து ரெகுலர் எக்ஸசைஸ். ஆனால் இப்போ முதல் இதயத்துக்கு வந்து பைபாஸும் ஸ்டென்ட்டும் சொன்னோம், இரண்டாவது இதயத்துக்கு எக்ஸசைஸ் சொல்றோம், மூன்றாவது இதயத்துக்கு வந்து சில மருந்துகள். இந்த இரத்த குழாயை விரிவடைய செய்யக்கூடிய சில மருந்துகளை வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி செய்யும் பொழுதும் விரிந்து சுருங்கும் தன்மை வந்து அதிகப்படுத்தும். இப்போ நீங்க ஒரு பேஷண்டா இருக்கும் பொழுது, சார் நாங்க இந்த இரத்த குழாய்க்கு ஒரு சிகிச்சை முறை மருந்து, கால்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், இருதயத்துக்கு ஒரு பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, இப்படி மூன்றும் செய்வதை விட இவை மூன்றுக்கும் ஒரே ஒரு சிகிச்சை முறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளது. இந்த சிகிச்சை முறை US FDA அப்ரூவல் பெற்று பல மருத்துவமனைகளிலும் இன்சூரன்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை என்றால் அந்த சிகிச்சை முறை தான் EECP, என்ஹான்ஸ் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ட்ரீட்மெண்ட். இந்த சிகிச்சை முறையில் என்ன பண்றோம்னா, உங்க கால்களில் வந்து ஒரு பிளட் பிரஷர் கஃப் மாதிரி ஒன்று கொடுத்து அதை அழுத்தி ரத்த ஓட்டத்தை ரிவர்ஸ் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த ரத்த ஓட்டம் வந்து முதல் இதயத்துக்கு அதிகரித்து சிறு சிறு ரத்த நாளங்களை உருவாக்கி அடைப்பை தாண்டி ரத்தத்தை கொண்டு செல்கிறது. அப்படி செய்யும் பொழுது ஒரு பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ தவிர்க்கப்படுகிறது. இரண்டாவது, அந்த கஃப் வந்து இரண்டாவது இதயம் உங்க காஃப் மசில்ல போடுவதன் மூலம் அந்த கஃப் வந்து விரிந்து சுருங்குவதன் மூலம் அந்த காஃப் மசிலையும் ஸ்ட்ரென்தன் செய்கிறது. ஸோ உங்க இரண்டாவது ஹார்ட்டுக்கும் அது ஹெல்ப்பா இருக்கு. மூன்றாவது, உங்கள் ரத்த குழாய்கள், அந்த கஃப் வந்து சுருங்கி விரியும் பொழுது அந்த இரத்த ஓட்டத்தை உங்கள் இருதயத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் மூளை, உங்கள் கிட்னி, உங்கள் லங்ஸ் போன்ற எல்லா இடத்துக்கும், எல்லா செல்களுக்கும் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது. அப்படி அதிகப்படுத்தும் போது உங்கள் இரத்த குழாயும் விரிந்து சுருங்கி அதுவும் அந்த தன்மையிலிருந்து அதிகப்படுத்துகிறது. ஆகையால் இந்த EECP சிகிச்சை முறையானது மூன்று இதயத்தையும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த நோயை நிவர்த்தி செய்யக்கூடிய மிக அருமையான ஒரு சிறந்த சிகிச்சை முறையாகும்.